ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஹைதராபாத்தில் இருக்கிற ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி, ராமானுஜரோட திருவுருவச் சிலை, சிலுக்கூர் பாலாஜி டெம்பிள், ராமோஜி ஃபிலிம் சிட்டி மூணும் பார்க்க போகிறோம். ஹைதராபாத்தில் நாங்கள் பேகம்பேட்டில் இருக்கிற பிளாசா அப்படிங்கிற ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது தெலுங்கானா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோடது. நல்ல சிட்டி சென்டரில் வசதியான லொக்கேஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோடதுங்கிறதுனால எல்லா டூர் பேக்கேஜுக்கும் இந்த ஹோட்டல்லையே புக் பண்ணிக்கலாம். இங்கேயே பிக்கப் ட்ராப் எல்லாமே இருக்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. முதல் நாள் காலம்புற சீக்கிரமே எழுந்துட்டு செகந்திராபாத்தில் இருக்கிற ஸ்கந்தகிரி கோவிலுக்கு போனோம். இது ஹைதராபாத்தில் முதல்ல கட்டப்பட்ட சுப்பிரமணிய சுவாமி கோவில். ரொம்ப நல்ல தரிசனத்தை அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி செகந்திராபாத் பிள்ளையார் கோவிலுக்கு வந்தோம். இந்த 2 கோவில்களும் எப்போ ஹைதராபாத் போனாலும் தவறாமல் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர கோவில்கள். இங்கேயும் நல்ல தரிசனத்தை முடிச்சுட்டு செகந்திராபாத் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக இந்த கூட்டத்தில் மெதுவாக நடந்தே மோண்டா மார்க்கெட் வழியாக ஆர்பி ரோடுக்கு போனோம். ஜென்ரல் பஜாரில் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது. உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தான் கிளிப்பிங் காமிக்கிறேன். ஏன்னா கேமராவில் நிறையா வீடியோ எடுத்துகிட்டே இருக்கிறதுனால ஸ்பேஸ் இல்லை. அதனால் வீடியோவுக்கு பதிலாக ஃபோட்டோ தான் எடுத்தேன். அப்புறம் முக்கியமான இடங்களை வீடியோ எடுக்கணும் இல்லையா, அதனால தான் இங்கே ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இங்கேருந்து நேராக கிளம்பி ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி, ராமானுஜர் உருவச்சிலையை தரிசனம் பண்ணுறதுக்கு கிளம்பினோம். நாங்கள் போன அன்றைக்கி இந்த ஸ்டாச்சு ஆஃப் ஈக்வாலிட்டி இங்கே உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த சின்னஜியர் சுவாமிகள் அங்கே இருந்தார். அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு அவரோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ராமானுஜரை தரிசனம் பண்ண கிளம்பினோம். உடையவர் ராமானுஜர் தான் எத்தனை அழகு! பார்க்க அவ்வளோ ஒரு பிரமிப்பாக இருந்தது. எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிறதுனால தானோ என்னமோ தெரியல, அவ்வளவு உயரத்தில் எல்லாரும் எங்கேருந்து வேணாலும் பார்க்குற மாதிரி அழகான புன்முறுவலோட அருள் பாலிக்கிற இங்கே பிரகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா, அது முழுக்க 108 திவ்ய தேசங்களும் வரிசையாக அற்புதமாக வடிவமைச்சிருக்கா. உடையவரையும் 108 திவ்ய தேச பெருமாளையும் ஒரே இடத்துல சேவிக்கிறது எத்தனை அற்புதமான விஷயம் இல்லையா. நல்ல தரிசனத்தை முடிச்சுன்னு வெளியில் வந்தால் இது இங்கே டைனிங் ஹால் இருக்குது. இங்கே நல்ல சுவையான வெஜிடேரியன் ஃபுட்டு கிடைக்கிறது. இங்கே நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு இந்த கட்டிடக்கலையெல்லாம் ஒன்றா பார்த்து ரசித்து அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுத்துட்டு ராமானுஜரை மனப்பூர்த்தியாக வேண்டிட்டு அங்கேருந்து சிலுக்கூர் விசா பாலாஜி கோவிலுக்கு போனோம். யூஎஸ் வீசா கிடைக்கணும்னு வேண்டிட்டு 108 தடவை இந்த பாலாஜியை பிரதட்சணம் பண்ணினா கட்டாயம் வீசா கிடைக்குங்கிறது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. இங்கே நல்ல தரிசனத்தை முடிச்சுன்னு நாங்கள் ஹோட்டலுக்கு திரும்பி போயிட்டோம். நெக்ஸ்ட் டே ராமோஜி ஃபிலிம் சிட்டி போகிறதுக்கு தெலுங்கானா டூரிசமோட பேக்கேஜ் புக் பண்ணிட்டு காலம்புற 7 மணிக்கு கிளம்பி அங்கே போனோம். இங்கே போகிறதுக்கு உண்டான என்ட்ரன்ஸ் டிக்கெட், பிக்கப் ட்ராப் எல்லாமே இந்த பேக்கேஜில் வந்துடும். மொத்தம் 1800 ருபீஸ். உள்ளே போனால் ஒரு பஸ்ஸில் நம்மள ஃபிலிம் சிட்டிக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அதுவே ரொம்ப தூரம் இருக்குது. அந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளே ஒரு நிஜம் ஆறே ஓடுறது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஒரு சினிமா எடுக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் இந்த ஃபிலிம் சிட்டிக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு பஸ்ஸுலேயும் ஒரு கைடு இருக்கார். அவர் ஒன்றொன்றையும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிகிட்டே வராரு. ஒவ்வொரு செட்டிங்கையும் பார்க்கும்போதும் அவர் நமக்கு அழகாக இது இந்த சினிமாவில் இந்த சீனில் வந்தது, இந்த இடத்துல தான் இந்த பாட்டு ஷூட் ஆச்சு, இந்த இடத்துல தான் இந்த சீன் ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னு ஒன்றுன்னா சொல்லிகிட்டே வருவார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஃபாரின் லொக்கேஷன்ஸ். இங்கே எக்கச்சக்கமான பேர் ஃபோட்டோ தான் நிறைய எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்க்குறதெல்லாம் நம்ம நிறைய சினிமாவில் பார்க்குற கடைகள், மார்க்கெட் ஏரியா, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அப்படின்னு ஒரு சினிமாவுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது அத்தனையும் இங்கே அழகாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக கட்டடமாக கட்டி வச்சுருக்காங்க. ஒவ்வொரு செட்டிங்கை க்ராஸ் பண்ணும்போதும் அந்த கைடு ஏதாவது ஒரு படத்தோட பேர் சொல்லி அதோட ஷூட்டிங் இங்கே தான் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். அதுவும் நமக்கு தெரிஞ்ச தமிழ் படமாக இருந்ததுன்னா கேட்கவே வேண்டாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு எல்லா ஸ்டைல்லையும் தினசாக வீடுகள் வேறு இருக்குது. ஒரு சின்ன குடிசை வீட்டிலேருந்து பெரிய அரண்மனை வரைக்கும் எல்லா டைப்பான வீடுகளும் அங்கே இருக்குது. இது பாருங்களேன், ஆந்திரா வீடு பக்கத்துலேயே ஒரு கர்நாடகா ஸ்டைல் வீடு இருக்கும். வீடெல்லாம் இருக்கிறது மட்டும் கிடையாது, அது எல்லாத்தையும் அவ்வளவு நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ரொம்ப பெரிய ஏரியாங்கிறதுனால நம்மளால் இங்கே நடந்து போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த பஸ்ஸுலேயே போய் எல்லா இடத்தையும் நம்மளுக்கு சுற்றி காமிச்சிடுறாங்க. எல்லா இடமுமே பஸ்ஸுலேருந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எந்தெந்த இடமெல்லாம் இறங்கி உள்ளே போய் பார்க்கணுமோ அந்த இடத்துல நம்மளுக்கு பஸ்ஸை நிறுத்திடுறாங்க. நம்ம இறங்கி உள்ளே போய் நடந்து வேணுங்கிற மாதிரி ஃபோட்டோவெலாம் எடுத்துக்கலாம். இதோ பாருங்கள், இப்போ நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகிறோம். இது மாதிரி நம்ம எவ்வளோ சினிமாவில் பார்த்துருப்போம் இல்லையா, நம்ம நிஜம் ஏர்போர்ட்டுனே தான் நினச்சிருப்போம். ஆனால் அத்தனையும் செட்டிங்ஸு ஏர்போர்ட் அஃபிஷியல்ஸ் மாதிரி, ஏரோஸ்டர்ஸ் மாதிரியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நிறையா பேர் இருக்காங்க. நம்ம நிஜமாக ஏமாந்து போயிடுவோம் அதை பார்த்தா. ஏர்போர்ட் பார்த்து முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இப்போது ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம். ஹைதராபாத் ஸ்டேஷன், பாலக்காடு ஸ்டேஷன், நம்மளுக்கு எந்த ஊர் வேணுமோ அந்த ஊரோட நேம் போர்டை மட்டும் மாற்றினா போகிறோம். அந்த ஊர் ஸ்டேஷனாக அந்த இடம் மாறிடும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இல்லையா. அடுத்தது நம்ம ரொம்ப பின்னோக்கி
மகாபாரத காலத்துக்கு போக போகிறோம். இது ஒரு மகாபாரத சீன். இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு ஷூட்டிங்னா எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அதே மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளவு அழகாக இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது துரியோதனனோட அரச சபை. ஒரு அரண்மனை எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவ்வளவு வேலைப்பாடோட ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இடத்த பார்த்துட்டு இங்கேருந்து ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். எஸ், இதுதான் பாகுபலி செட்டிங். இப்போ சமீப காலமாக இந்த ஃபிலிம் சிட்டிக்கு வரவங்கெல்லாம் இந்த இடத்துக்கு தான் நேராக வந்துடுறாங்களாம். இங்கே தான் நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம். நிறையா ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க, வீடியோஸ் எடுத்துக்கிறாங்க, ரீல்ஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே நமக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம மட்டும் சும்மா இருக்க முடியுமா என்ன? நானும் எக்கச்சக்கமாக ஃபோட்டோ எடுத்துனேன். முழுவதுமாக தேவசேனாவாக மாறிவிட்ட உமாவை பார்த்தாயா வெங்கட் அப்படின்னு கேட்குற மாதிரி அனுஷ்கா என்னென்ன போஸில் எனக்கு ஞாபகம் வந்ததோ அதே போஸ்லலாம் நானும் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துன்னு என்னோடய ஆசையை தீர்த்துட்டேன். நான் மட்டும் இல்லைங்க, இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்காக தான் வராங்க. ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு செட்டிங்கையும் பார்த்தா தான் அந்த படத்தோட உண்மையான பிரம்மாண்டம் நமக்கு புரியும். ஒன்றுனையும் நேராக பார்க்க நமக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. ஐயோ, இவ்வளவு விஷயங்களான ஏன்னா ஒரு சின்ன சின்ன கார்விங்கை கூட அவங்க விட்டு வைக்கல. அத்தனை அழகாக பண்ணியிருக்காங்க. பாகுபலி மாதிரி ஒரு பிரம்மாண்டமான பேன் இண்டியா படத்தை தயாரிக்கணும்னா அதுக்கு இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்கிறது இங்கே வந்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். சரி, கொஞ்ச நேரத்துக்கு நான் சிவகாமி தேவியாக மாறிக்கிறேன். தேவசேனா மாதிரி அழகும் சிவகாமி தேவி மாதிரி கம்பீரமும் சேர்ந்து இருந்தால் எத்தனை நல்லா இருக்கும்ல. இந்த இடத்துக்குள்ளெல்லாம் கைடு வரமாட்டார். அதனால நம்மளாவே அங்கங்கே போர்டில் இன்ஃபர்மேஷன் எழுதியிருக்கோம், அதை படித்து தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இது உள்ளேயே அருவி மாதிரி செட்டிங் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான கார்டன், ஒரு குளம், எல்லாம் செயற்கையானதுன்னு நம்மளால் கொஞ்சம் கூட நம்ப முடியாது. அவ்வளவு நேச்சுரல் செட்டிங்காக பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள், யூரோப்பில் இருக்க மாதிரி ஃபவுண்டன். இப்போ நம்ம போக போகிறது ஒரு ஜாப்பனீஸ் கார்டன். இந்த ரெட் கலர் ஜாப்பனீஸ் டெம்பிள் இந்த க்ரீன் பேக்ரவுண்டில் எத்தனை அழகாக இருக்கு இல்லையா? இதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய போன்சாய் கார்டன் ஒன்று வச்சுருக்காங்க. ஒன்று எத்தனை வருஷங்களான போன்சாய் மரங்கள் தெரியுமா? பார்க்குறதுக்கு அவ்வளவு அழகாக இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவாரஸ்யமான ஸ்டண்ட் காட்சி. ஒரு பைக் ரைடர் பாருங்கள், விதமாக அந்த பைக்கை ஓட்டுறாரு. அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது. இந்த மாதிரி பைக்கெல்லாம் கண்ணாப்பின்னான்னு ஓட்டி சண்டை போட்டால் அடுத்தது எங்கே போகணும்? ஜெயிலுக்கு தான் இல்லையா? எஸ், இப்போ பாருங்கள், நம்ம ஜெயிலுக்குள்ளே தான் போகிறோம். ஜாப்பனீஸ் கார்டன்லேருந்து வெளியில் வந்தோடனே நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம். இந்த இடம்லாமும் நம்மளுக்கு பஸ்ஸில் தான் சுற்றி காமிக்கிறாங்க. இல்லைன்னா ஜெயிலுக்குள்ளே போகிறதுக்கு பயமாக தான் இருக்கும் இல்லையா? நம்ம கற்பனை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக மனுஷங்க மாதிரி பொம்மையை செட் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க, கைதிகள் மாதிரி. உடஞ்ச காரு, வேனு, அங்கங்கே இந்த மாதிரி மூட்டைகள் அப்படின்னு நெஜம் ஜெயில். நம்ம போகவே வேண்டாம், இங்கே வந்து பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் ஜெயில்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. நான் திரும்ப இங்கெல்லாம் பார்த்து அதிசயப்பட்டது என்னென்னா இதோட கிளென்லினஸ் தான். ஒவ்வொரு இடமும் அவ்வளவு ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக இருந்தது. அடுத்தது நம்ம போக போகிறது ஒரு தியேட்டருக்குள்ளே. இங்கே வந்து நிஜமாக ஷூட்டிங் எடுக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு லைவாக காமிப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ணுறதில்ல. இப்போது நம்ம சின்னதாக ஒரு போட் ரைடு போக போகிறோம். பாருங்கள், ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்கு. நம்ம ஒரு போட்டில் போயிட்டுருக்கோம். 2 பக்கமும் விதவிதமான காட்சி அமைப்புகள் இருக்குது பாருங்கள். இது அரபிக், பாரசீக மங்கையர்கள், அது ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு. அடுத்தது நம்ம பார்க்குறதும் அதே தான், மிடில் ஈஸ்ட். நடுப்புற இந்த மாதிரி இருட்டாக இருக்கும். இருட்டுலேருந்து வெளிச்சம் வரும்போது புதுசாக இருக்கும். இது ஒரு பேய் படம். இது வந்து யூரோப், ரோமானிய அரசு, அந்த மாதிரி செட்டிங். இந்த பக்கம் காட்சி, எதிர்த்த சைடு வந்து ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அடுத்த காட்சிக்குள்ளே நம்ம போக போகிறோம். வாவ், இது வந்து பாரிஸ். இதோ இப்போ ஷூட்டிங் இங்கே எடுக்கிறாங்களா, எதிர்த்த சைடு வந்து காட்சி இருக்கும். அதுவும் இது நேரில் பார்க்க அத்தனை ஒரு அழகாக இருக்கும். இந்த காட்சியும் தாண்டி அடுத்தது நம்ம அண்டார்டிகாவுக்கு போக போகிறோம். ஃபுல்லாக பனியோடு இதை பார்க்குறதுக்கே அத்தனை ஒரு அழகு. டெம்பரேச்சர் வேறு கொஞ்சம் கூலாக வச்சுருந்தாங்க. அதனால் நிஜமாகவே நம்ம அங்கே போன மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்தது. இதை பார்த்துட்டு இந்த சீன்லேருந்து நம்ம வெளியில் வந்துடுவோம். இதுக்கப்புறம் நேராக நம்ம ஒரு லைவாக ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க நிறைய டான்ஸ் ரொம்ப நல்லா ஆடினாலும் நம்ம இப்போ ஒரே ஒரு டான்ஸ் தான் பார்க்க போகிறோம். நமோ நமோ பாரதாம்பே சாரஸ்வத ஷரீரிணி நமோஸ்து ஜகதாம் வந்தே பிரம்ம வித்யா
என்ன எல்லா இடங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்களா? கட்டாயமாக அடுத்த தடவை ஹைதராபாத் போகும்போது இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வாங்க. கூடிய விரைவில் விஜயவாடாவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.